எம்ப்ளாயி ஹைரிங் ப்ராசஸில் ஏஐனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஐயில் இருக்க ஒரு முக்கியமான இஷ்யூ என்னென்னா பயாஸ்ட் அவுட்புட்ஸ், அதாவது பாரபட்சமாக முடிவெடுக்கக்கூடியதுக்கான பாசிபிலிட்டி ஏஐயில் அதிகமாக இருக்குது. ஏஐன்றது வானத்திலிருந்து குதிச்சு வந்த உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. அது நம்ம கிட்ட இருந்து வந்தது. அதாவது மனுஷங்க எடுத்த முடிவுகளை தப்பான முடிவு கரெக்டான முடிவுன்னு முழுசாக பிரிக்காமல் மனுஷங்க எடுத்த முடிவு எல்லாமே கரெக்டு தான்ற அடிப்படையில் உருவான ஒரு விஷயந்தான் ஏஐ. இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஹியூமன் லைஃப் அண்ட் வேல்யூஸ் கூட ஏஐ இன்ட்ராக்ட் பண்ணுற இடத்துல இந்த எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது. எக்ஸப்ஷன்ஸ் இருக்கவும் கூடாது. ஒரு கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா அதில் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணப்பட்ட ரைட் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அந்த இன்டர்வியூவுக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், இல்லை லஞ்சம் கொடுத்து செலக்ட் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை முக்கியமாக ரேஸ், ரிலீஜியன், ஜெண்டர் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி செலக்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸாக கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ஹைரிங் ப்ராசஸ் நடக்குதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்குன்னா ரெஸ்யூமே ஃபில்டரிங்காக இருக்கும். இப்போ இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு ஒரு 10 பேர் அப்ளை பண்ணால் பரவாயில்ல, இங்கே 100 பேர் இன்னும் 1000 பேர் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்யூமே ஃபில்டர் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டாக ஒரு ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லை எங்கேயாவது ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, அதை ட்ரெயின் பண்ண இவங்களுக்கு ஒரு டேட்டா செட் தேவைப்படும். அதாவது இந்தந்த ஜாப் ரோலுக்கு இந்தந்த ப்ரொஃபைல் உள்ள கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு டேட்டா செட், ஒரு எக்ஸல் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸல் ஷீட் தேவைப்படும். இப்போது இந்த சாஃப்ட்வேரை ட்ரெயின் பண்ண நமக்கு ஒரு டேட்டா செட் தேவை இல்லையா, அந்த டேட்டா செட்டில் அதிகமான ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டுமோ இல்லை அதிகமான மேல் கேண்டிடேட்ஸ் மட்டுமோ செலக்ட் ஆன டேட்டா தான் அந்த டேட்டா செட்டில் இருந்ததுன்னா அந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணப்படுற இந்த சாஃப்ட்வேரோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டடாக இருக்கும். அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மேல் கேண்டிடேட்ஸை ரிஜெக்ட் பண்ணக்கூடியதாவோ, இல்லை மேல் கேண்டிடேட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ரிஜெக்ட் பண்ணக்கூடியதாவோ இந்த சாஃப்ட்வேரோட ரிசல்ட்ஸ் இருக்கலாம். ஓப்பனாக சொல்லணும்னா ஏஐ பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்டிங் டூல்ஸ் மேல் கேண்டிடேட்ஸை மட்டும் அதிகமாக செலக்ட் பண்ணி ஃபீமேல் கேண்டிடேட்ஸை வெறும் ஜெண்டரை மட்டுமே பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணி ரிஜெக்ட் பண்ண சம்பவம்லாம் நடந்திருக்கு. இதை ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டதும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பிகினராக ஏஐயில் தான் வெயிட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த வெயிட்ஸ் வச்சு இதை எலிமினேட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. வெயிட்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஜெண்டருக்கு இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, பெர்ஃபார்மன்ஸ்க்கு இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னு ஒரு ஃபீல்டுக்கும் நம்ம ஒரு வெயிட் செட் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம ஜெண்டருக்கு 0ன்னு கூட செட் பண்ணி இதை எலிமினேட்டே பண்ணியிருக்கலாமேன்னு தோணுச்சு. இதை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ண அப்புறம் தான் இதில் இருக்க அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சது. என்னென்னா, ஒரு ப்ரொஃபைல், அதாவது ஒரு ரெஸ்யூமே மேலோடதா ஃபீமேலோடதான்றது அந்த ஜெண்டர் அப்படின்ற அந்த வேர்டில் மட்டும் இல்லை, அதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும், அதாவது இப்போ அச்சீவ்மெண்ட்ஸில் விமென்ஸ் செஸ் சாம்பியன் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை எஜுகேஷனில் உமன்ஸ் ஸ்கூல், விமென்ஸ் காலேஜ் அந்த மாதிரி டேட்டா கூட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கேப்சர்டு, எக்ஸிக்யூட்டட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் மேல் கேண்டிடேட்டோட ரெஸ்யூமேல தான் அதிகமாக இருந்திருக்கு. இந்த டேட்டாவை பேஸாக வச்சு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு பாப்புலர் எம்என்சியோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்டிங் டூல் என்ன பண்ணியிருக்குன்னா, அதிகமான மேல் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி அதிகமான ஃபீமேல் கேண்டிடேட்ஸை ரிஜெக்ட் பண்ணி அந்த பாப்புலர் எம்என்சியோட டூல் டிஸ்கண்டினியூமே ஆயிருக்கு. இது ஒரு சாம்பிளுக்காக நான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நிறையா இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஒரு ஏஐ பேஸ்டு கிரிமினல் ஐடென்டிஃபிகேஷன் டூல் ஒன்று டெவலப் பண்ணுறப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் அதிகமான பிரைட்டர் ஸ்கின் டோன் உள்ள பீப்புளோட டேட்டாவையும் கம்மியான டார்க்கர் ஸ்கின் டோன் உள்ள பீப்புளோட டேட்டாவை வச்சு அந்த சாஃப்ட்வேர் ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுச்சுன்னா, டார்க்கர் ஸ்கின் டோன்ஸ் உள்ள பீப்புள் எல்லாம் ஹை ரிஸ்கி பீப்புள் அப்படின்னு சொல்லி அது கிளாஸிஃபை பண்ண சம்பவம்லாம் ப்ராக்டிக்கலாகவே நடந்திருக்கு. இங்கே இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு கம்பெனி டெவலப் பண்ண ஒரு ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் ஒன்று ஒரு தப்பை பண்ணுச்சுன்னா மற்ற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட ஏஐ பேஸ்ட் சாஃப்ட்வேரும் அதே தப்பு பண்ண நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே சாஃப்ட்வேர் தான் வேறையே தவிர அதுக்கு ட்ரெயின் பண்ணப்படுற அந்த டேட்டாஸ், அந்த பேஸுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஒன்றா தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கிறதுன்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஏஐயை எங்கெல்லாமோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் டிபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நாளுக்கு நாள் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது ஒரு மேர் எக்ஸ்போஷர் எஃபெக்டை உருவாக்க சான்ஸ் இருக்குது. மேர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட்னா என்னன்னா, நம்ம கூட ஒருத்தவங்க ரொம்ப நாள் இருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்கிறதெல்லாம் தாண்டி அது உண்மையோ பொய்யோ அவங்க சொன்னால் நான் நம்புகிறேன் அப்படின்ற அளவுக்கு போகிறது தான் மேர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். இது ஒரு ஹியூமன்ஸ் மேலே வர்றது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஏஐ டூல் மேலெலாம் இந்த மேர் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் ஹியூமன்ஸ்க்கு டெவலப் ஆகிடுச்சுன்னா
அது நிறைய இஷ்யூவை ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணும். ஏஐயில் இருக்க நல்லதை தெரிஞ்சுக்கிற மாதிரியே அதோட கெட்டதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஏஐயோட டெசிஷனுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து அதை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுவோங்கிறது என்னோட தாட். இது ஏஐன்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் அதில் இருக்க நல்லதை தெரிஞ்சுக்கிற மாதிரியே அதில் இருக்க கெட்டதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த டெக்னாலஜியை எப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்க, அதில் இன்னும் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணால் இது இன்னும் நல்லா மாறும் அப்படின்ற அந்த கன்ஸ்ட்ரக்டிவான தாட்ஸுக்கு போகிறதோட இண்டஸ்ட்ரியல் லெவலில் ஏஐயோ இல்லை மற்ற டெக்னாலஜியோ எப்படி இருக்குன்ற ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.